رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنما الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியமும் புண்ணியமும் இரண்டர கலந்துரவாடுகின்ற புனிதமிகு ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்து 18 நோன்புகளை நோற்று திறந்து அத்தனை நோன்புகளுக்கும் பிரியாவிடை கொடுத்த நிலையிலே அந்த நோன்புகளோடு தொடர்புபட்ட இரவு வணக்கங்களையும் நாங்கள் முடித்து கொண்டு 19வது நோன்பை நோட்பதற்கான ஆயத்தங்களோடு அந்த நோன்பை நோட்கின்ற சஹருடைய நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமிக்க ரமலான் மாதம் நிறைய பாக்கியங்களை சுமந்து எங்களிடம் அது வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா ரமலானை ஒரு விருந்தாளியாக அவன் எங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த விருந்தாளி நமது ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மிக கூடுதலான தினங்கள் வீற்றிருந்து பல்வேறு வகையான பயிற்சிகளையும் பாடங்களையும் எங்களுக்கு தந்து கொண்டு எங்களை விட்டு அது பிரிந்து கொண்டிருக்கிறது. ரமலான் முழுமையாக பிரிய போகின்ற இறுதி காலப்பகுதியை அடைந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த ரமலான் முடிவிட்டதன் பின்னரும் மரணிக்கின்ற வரை நம்முடைய வாழ்விலே நாங்கள் கடைப்பிடித்து வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபர்லான கடமை இருக்கிறது. அதுதான் தொழுகை என்கின்ற வணக்கமாகும். இந்த ரமலானிய மாதம் ஃபர்லான தொழுகையை ஆசை ஆர்வத்தோடு உரிய நேரத்துக்கு தொழுது முடிப்பதற்கான ஒரு பயிற்சி எங்களுக்கு அது தந்து கொண்டிருக்கிறது. அது தந்துவிட்டு எங்களை விட்டு அது பிரிந்து செல்ல போகிறது. எனவேதான் ஃபர்லான வணக்கத்தை தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றுவதற்கு ரமலானிலே பயிற்சி பெற்றிருக்கின்ற நாங்கள் ரமலான் முடிவுற்றதோடு அப்படியே அந்த தொழுகையும் நாங்கள் விட்டு விடாமல் பொடுபோக்குத்தனமாக இருந்து விடாமல் நேரம் பிந்தி தொழுபவர்களாக நாங்கள் ஆகிவிடாமல் ரமலானிலே எப்படி ஃபர்லான தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உரிய நேரத்துக்கு பள்ளி வாயிலுக்கு சென்று தொழுகையில் ஈடுபட்டோமோ அதை ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் தொடர வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலாவும் விரும்புகிறான். இவ்வாறான உன்னதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ரமலானிய மாதம் எங்களிடம் வந்து எங்களுக்கு அது தொடர்பான சேடமான பயிற்சிகளை அது தந்து கொண்டிருக்கிறது. வருடாந்தம் இப்படியான நோக்கங்களோடு தான் ரமலான் எங்களிடம் வருகிறது. ரமலான் அல்லாத காலங்களில் நாங்கள் நினைத்த நேரங்களில் நினைத்தவாறு தொழுது கொண்டிருந்த நாங்கள் ரமலானிலே எங்களுடைய தொழுகையை
குறிப்பிட்ட நேரத்துக்கு இறையச்சத்தோடு பக்குவமாக தொழுவதற்கு நாங்கள் பயிற்றப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் விரும்புகிறான், ரமதானிலே நாங்கள் பெற்ற பயிற்சிகளை ரமதான் அல்லாத காலங்களில் நாங்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் இந்த ரமதானிலே ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமதான் என்னை விட்டு சென்றாலும் ரமதான் அல்லாத காலங்களில் நான் என்னுடைய வாழ்வில் மரணிக்கின்ற வரை தொழுகையை நான் விட்டு விடாமல், அதற்கு எந்த காரணங்களும் சொல்லி அந்த வணக்கத்தில் பொடுபோக்காக இருக்காமல் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பூமியில் நான் எங்கிருந்தாலும் எந்த தொலைவில் இருந்தாலும் நான் தொழுகையை நிலைநிறுத்துபவனாக இருப்பேன். தொழுகை ஒருபோதும் நான் பாழாக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர் என்கின்ற அழைப்பு நான் எங்கிருந்து என்னுடைய செவிக்கு கேட்டாலும், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் என்னுடைய உலக விவகாரங்களோடு தொடர்புபட்ட அத்தனை விடயங்களையும் நிறுத்திவிட்டு தொழுகை நிறைவேற்றுபவனாக நான் இருப்பேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் தொழுகை எந்த காரணங்களும் கொண்டும் ஒரு மோமினால் விட்டு விடுகின்ற ஒரு விடயம் கிடையாது. ஏனைய ஃபர்லான வணக்கங்களுக்கு சில சலுகைகள், சில விட்டு கொடுப்புகள் இருந்தாலும் தொழுகைக்கு அவ்வாறு எந்த சலுகைகளும் தொழுகை விடுவதற்கான எந்த அங்கீகாரமும் எங்களுக்கு தரப்படவில்லை. நோன்பை பொறுத்த வகையில் ஒரு மனிதர் நோயாளியாக இருந்தால், நிரந்தர நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால், அவர் நோன்பு நோட்பதின் ஊடாக அவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்கின்ற நிலை இருந்தால் அவர் அந்த நோன்பை நோட்காமல் விட்டு அதற்கான பரிகாரங்களை அவர் தேடிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. நோயாளி அந்த நோய் சுகமாகின்றவரை நோன்பு நோட்காமல் விட்டு ஏனைய காலங்களில் அந்த நோன்பை கணக்கிட்டு நோட்கலாம் என்கின்ற ஒரு சலுகை இருக்கிறது. நீண்ட பிரயாணத்தில் இருக்குகின்ற ஒரு பிரயாணி நோன்பை விட்டு பிறிதொரு காலங்களிலே அவர் அந்த நோன்பை கணக்கிட்டு நோட்டு கொள்ளலாம் என்கின்ற அங்கீகாரம், அனுமதி அவருக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் ஜகாத், செல்வம் படைத்த செல்வந்தர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு கடமை, எல்லோருக்கும் அது கடமையாக கிடையாது. அதே போன்ற ஹஜ்ஜுடைய வணக்கம், அது பொருளாதாரம் படைத்த பிரயாணம் செய்வதற்கு சக்தி உள்ள மக்களுக்கு அந்த கடமையை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதை செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் இருக்கிறது. இப்படி நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கின்ற வணக்கங்களை பொறுத்த வகையில் சில வரையறைகளோடு, சில சலுகைகளோடு, சில அனுமதிகளோடு செய்யப்படுகின்ற வணக்கங்களாக நாம் அவற்றை பார்க்கிறோம். ஆனால் தொழுகை என்கின்ற வணக்கத்திற்கு எந்த அனுமதியும், அதை விட்டு விடுவதற்கான எந்த காரணங்களும் சொல்லி தொழுகை ஒருவர் விட்டு விடுவதற்கான எந்த அனுமதியும் அவருக்கு இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய வலியுறுத்தலாக இருக்கிறது, வழிகாட்டலாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, தொழுகை நிச்சயமாக ஒரு மனிதனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து பாதுகாக்குகின்ற ஒரு கேடயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்ன ஸலாத்த கானத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து பாதுகாக்குகின்ற ஒரு சாதனமாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்றுதான் தொழுகை குறிக்கப்பட்ட நேரத்தில், மோமீன்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்று சொன்னார். உரிய நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்றுவதுதான் அல்லாஹ் விரும்புகின்ற உயர்ந்த அமலாக இருக்கிறது என்கின்ற கருத்தை சொன்னார்கள். எனவே
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை எங்களை எல்லா வகையிலும் பாதுகாக்குகின்ற ஒரு வணக்கமாக இருக்கிறது. நரகத்தை விட்டும் பாதுகாக்குகின்ற ஒரு அரணாக இருக்கிறது. நாளை மறுமையில் எங்களுக்கு ஒளியாக தொழுகை வரப்போகிறது. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சுவனத்தின் திறவுகோல் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் ரமலானிய காலத்திலே தொழுகைக்காக பெற்ற பயிற்சியை ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் தொடர்ந்து இறை அன்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நலருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.